ஒரு தலைவர்னா அது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். அவரை தவிர யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தேர்தல் கமிஷன் மாம்பழம் சின்னம் பாட்டாளி மகிழ்ச்சிக்கு கொடுத்துருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், அதை நாங்கள் மறுக்கல. பாட்டாளி மகிழ்ச்சி மாம்பழ சின்னத்தை கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தேர்தலிலே ஒரு கட்சி 2% ஓட்டு வாங்கினா போதும், 6% எம்எல்ஏ அல்லது 2 எம்பி அல்லது 8% வாக்குகளை பெற்றிருந்தால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அல்லது பதிவு செய்யப்பட்ட கட்சி 2% வாக்குகளை பெற்றிருந்தால் ஒரு தேர்தலில், அதாவது கேப் இல்லாம தேர்தலிலே போட்டியிட்டு இருக்க வேண்டும். வருஷம் அந்த கட்சியின் சார்பில் நாங்கள் இந்த மாதிரி கட்சிக்கு உயிரோட்டமாக வச்சிருக்கோங்கிற மாதிரி ஒரு மெமரண்டத்தை தேர்தல் கமிஷன் கொடுத்துட்டே இருக்கணும். கொடுத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு தொடர்ந்து போட்டியிடுகிற சின்னம் அங்கீகாரம் இல்லாமல் கட்சியாக இருந்தாலும் கிடைக்கும் என்பது சட்ட விதி. அந்த அடிப்படையில் எங்களுடைய கட்சி நாங்கள் 2 வருஷமா தொடர்ந்து 5.7% ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறோம். வருஷம் அந்த மாதிரி நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு கட்சிக்கு சின்ன வேணும்னு கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வழங்கப்பட்ட கடிதம் தான் இது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவர் ஐயா அவர்களுக்கே தெரியாம கட்சியில யாருக்கிட்டையும் சொல்லாம 63 நாட்டுமுத்து நாய்க்கன் பேர் தான் எங்களுடைய கட்சியினுடைய முகவரி. இந்த முகவரிய சதித்திட்டம் தீட்டி கட்சியை அபகரிக்கணுங்கிற திட்டத்தோடு ஒரு கூட்டம் 13 திலக் தெரு முகவரிக்கு மாத்திருக்கு. அது 13 திலக் தெரு யாருன்னா எங்க அண்ணன் அன்புமணி அவர்கள் வீடு. அந்த வீட்டுக்கு மாத்திருக்காங்க. இது கட்சிக்காரர்கள் யாருக்கும் தெரியாது, மருத்துவர் நிறுவனர் ஐயாவுக்கும் தெரியாது, வேற எந்த பொறுப்பாளருக்கும் இது தெரியாது. இதுல அந்த காரணத்தினால தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருவுக்கு பதிலாக தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 13 திலக் தெருன்னு அந்த முகவரிக்கு போயிருக்குது. ஆனா இதுல ஒரு உண்மை என்னன்னா, மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தான் தலைவர் என்று இந்த கடிதத்தில் எங்க குறிப்பிட்டிருக்கிறது? எங்கேயுமே குறிப்பிடல. மாம்பழம் கொடுக்கப்பட்ட கடிதத்திலே அன்புமணி அவர்கள் தலைவர் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம், அது எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த மாம்பழ சின்னம் இருக்கிற கட்சியை தோற்றுவித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதனுடைய தலைவராக இன்றைக்கு இருப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆக அந்த கடிதத்தில் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பில 10A படி மாம்பழ சின்னத்தை ஒதுக்குவதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு தலைவர்னா அது மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். அவரை தவிர யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கெல்லாம் கேட்டீங்க, ஒன்றிணைய வேணும்னு சொல்லுங்க. எல்லாருமே நான் விரும்பணும். என்ன ஒன்றிணையணும்? ஒண்ணுமே வேண்டாங்க. நீ அமித்ஷா மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை போய் பார்க்கிறதோ, தேர்தல் கமிஷனை போய் நீ பார்க்கிறத விட பெற்றெடுத்த தந்தை, இந்த இயக்கத்தை உருவாக்கிய தகப்பன், தாய், இந்த இயக்கத்தினுடைய கட்டமைத்த தாய் யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் காலை போய் பிடிச்சு, ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை கேட்கறேன்னு சொல்லிட்டா ஒரே வார்த்தையில எல்லாம் முடிஞ்சு போகுது, அனைத்தும் முடிஞ்சு போயிருப்போது. ஆக இந்த சதிகாரர் கூட்டம், பாலுவை போன்ற சதிகாரர்கள், சண்டாளர்கள், நான் உங்களை காலை பிடிச்சி கேட்டுக்கிறேன்பா, வேண்டாம்பா, இப்படிலாம் பொய்யான வார்த்தையை சொல்லி இந்த மக்கள் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பொய்யெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆஹா ஓஹோன்னு பட்டாசு அடிச்சு கொண்டாடுறத மட்டும் கொண்டாடுறதுனால உங்களை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த மக்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். மருத்துவர் ஐயா அவர்களை மீறிய தலைவர் இந்த உலகத்திலே அந்நிய மக்களுக்காக இன்னொரு பிறக்கவில்லை, இனி ஒரு முறை பிறக்க போவதும் இல்லை. என்ன காரணம்? மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தெய்வம். நேற்று வரைக்கும் குலதெய்வம்னு சொன்னீங்களேப்பா, வேற கட்சியில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு கட்சிக்கு போயிட்டு இருந்தீங்களே, எங்களை மாதிரி நாங்களாம் இருக்கிறோமே, வேற எந்த கட்சி ஏதாவது தெரியுமா எங்களுக்கு? அந்நியர் சங்க மருத்துவர் ஐயா அவர் துவங்கினார், அவரை பார்த்து கட்சிக்கு வந்தோம். கடிதத்துக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் ஆதரவாளர்கள் மட்டும்தான் கட்சி கொடியை பயன்படுத்தணும், வேறு யாருக்கும் கட்சி கொடியை பயன்படுத்துற அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம மதிமுக பாலு மட்டும் இல்ல, அவங்க அப்பா, அவங்க தாத்தா, முப்பாட்டன், நாப்பாட்டன்
மற்றும் யாருமே சொல்றது தகுதி இல்லை. என்ன காரணம், இந்த கட்சியை கொடியை வடிவமைத்தவர் எங்க ஐயா. மேல நீல கலர் எதுக்காக வைக்கணும், நடுவுல மஞ்சள் கலர் எதுக்காக வைக்கணும், கீழே சிகப்பு கலர் எதுக்காக வைக்கணும்னு சொல்லி இதை வடிவமைத்தவர் எங்க ஐயா, மருத்துவ ஐயா. அவருக்கு தான் அந்த அதிகாரம் உரிமை உண்டு, வேற யாருக்குமே உரிமை கிடையாது. சார் அந்த லெட்டர் அட்ரஸ் மாறி இருந்துச்சுன்னு குறிப்பிட்டீங்க. இன்னொன்னு அந்த பொதுக்குழு அவங்களோட பொதுக்குழுக்கு அங்கீகரிச்சதா ஒரு லெட்டரையும் வெளியிட்டிருக்காங்க. ஆமா. இன்னொன்னு இப்ப கடந்த 8ஆம் மாசம் 17ஆம் தேதி உங்களுடைய பொதுக்குழு நடந்தது. அதை நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கீங்களா? அதோட நிலைமை என்ன? இவங்களோட அங்கீகரிச்சதா ஒரு கடிதம் வெளியிட்டிருக்காங்க. நாங்க சொல்றது என்ன, 10ஆம் தேதி பொதுக்குழு அவங்க 10ஆம் தேதி 10/8/2025 கடிதம் அனுப்புறாங்க. ஆனா நாங்க அனுப்புற கடிதம் 30/6/2025 மருத்துவர் ஐயா தான் தலைவர் 36 கொடுத்திருக்கிறோம். ஆனா இது எங்க கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல. இதுல அவங்க டைரக்ஷன் கொடுக்க முடியாது. நாங்க கொடுக்கிற கடிதத்தை அவங்க பதிவு தான் செஞ்சுக்க முடியும். அதுதான் சதி திட்டம். அந்த சதியை நாங்களும் அதுக்கான எங்களுடைய அப்பீல கொடுத்திருக்கோம். தேர்தல் கமிஷனுக்கு அப்பீல கொடுத்திருக்கோம். அதுக்கு நீதி கிடைக்குன்னு நினைக்கிறோம். அல்லது நீதி கிடைக்கலன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷன் இதை பண்றாங்க. அப்படி இருக்காது. நீதி எங்களுக்கு கிடைக்கும். பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். அங்கீகாரத்தை இழந்துட்டோம். அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. ஆமாப்பா, நீதிமன்றத்தை வழக்குங்கிறது அது எங்க ஐயா முடிவு பண்ண சொல்லுவாங்க. நீங்க உறுதியா சொன்னாலுமே கூட மக்கள் மத்தியில பாமக இரண்டா பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இருக்கு. அப்படிதான் இல்லைங்க. உங்களுடைய நீங்க ரெண்டாலாம் ஆளுங்க. பாட்டாளி மொழி ரெண்டாகவே இல்லை. பாட்டாளி ஒரே பாட்டாளி மொழி தான். பாட்டாளி மொழி தான் மருத்துவர் ஐயா தலைவர் நிறுவனம். அதுதான் பாட்டாளி மொழி. உங்க தரப்பு பின்னாடி திமுகவும் அன்புமணி தரப்பு பின்னாடி பாஜக தொடர்ந்து பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி திமுகவும் பாஜகவும் எங்க தரப்பு பின்னாடி இவங்க தான் இயக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது நான் கேக்குறேன், மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையில அவர் யாராச்சும் இயக்க முடியுமா? அவர் ஒரு சுயம்பு தலைவர். அவர் ஒரு சுயம்பு. அவரு இயக்கிறதுக்கு அவரை சொல்லி கொடுக்கறதுக்கு இனி பிறந்து கூட வர முடியாது. பிளவு தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பமான மனநிலையை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு பெரும்பாலும் சொல்லப்படுது. இப்போ இதே சூழ்நிலை இருந்தா அது பிறருக்கு, ஏன்னா இந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு போன வேல்முருகன் போடுறவங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு. ஒரே ஒரு சொல்றேங்க, ஒரே ஒருத்தர் கூட எங்க பாட்டாளி முடிச்சு வேற கட்சிக்கு போனான்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே போக மாட்டாங்க. என்னென்ன அதெல்லாம் சும்மா சொல்லாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு வாய் மாங்கா பிடிச்சி வாய் பிடிச்சுன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணு யாரும் சொல்லுங்க. ஒரு தொட்டம் கூட போக மாட்டாங்க. தலைவர்கள் போலாம். சார், முற்றுப்புள்ளி. நீங்க நடக்க இருக்கிற 26வது ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் அதை உணர்வீர்கள். மருத்துவர் ஐயா அவர்கள் அமைக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணியே ஆட்சியை அமைக்கும். அப்பொழுது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் ஐயா தான் பேசணும். இல்ல, இப்ப திட்டமிட்டு வந்த கடிதமா? இப்ப ஆக்சுவலா நீங்க உங்களுடைய பொதுக்குழு தீர்மானத்தில் எழுதிய கடிதத்தை நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அன்புமணி அவர்களும் அனுப்பிச்சிருக்காரு. ஆனா அன்புமணிக்கு மட்டும்தான் இந்த கடிதம் வந்திருக்கு. அன்புமணி பாஜக ஒரு கூட்டணியில இருக்காரு. இப்ப இதுல வேற யாராவது அது எனக்கு தெரியல. நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு அந்த சிந்தனைக்கே போறேன். நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்க கொடுத்துருக்கோம். எங்களுடைய நாங்க கொடுத்துற கடிதத்துக்கு இன்னும் பதில் வரலன்னு கொடுத்துருக்கோம். வரும், மிக விரைவில் வரும். அந்த அட்ரஸ்க்கு வரும். ஆமா, இல்ல இப்பதாங்க. இப்ப எப்படின்னாங்க சார், கட்சி ஆரம்பிக்கும் போதுல 63 தான் எங்களுடைய முகவரி. இப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாத்திருக்காங்க. 10 திலக் மாத்திருக்காங்க. இப்ப நாங்க அதை மாத்தி தைலாபுரம் தோட்டம் கொடுத்துருக்கோம். இனிமேல் கடிதங்கள் எங்க முகவரிக்கு வரும். ஏற்கனவே பாஜகவோட கைக்குலியாதான் தேர்தல் ஆணையம் இருக்குன்றாங்க. இப்ப இதையும் திட்டமிட்டு இந்த கடிதம். நன்றி, வணக்கம். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.